சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் செலவின கணக்குகளை தேர்தல் அதிகாரி மற்றும் மேலிட பார்வையாளர்கள் முன்னிலையில் சமர்ப்பித்தனர். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் காங்கிரஸ், பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்ட 26 பேர் போட்டியிட்டனர். தேர்தலில் அவர்கள் செலவிடும் தொகையை அவ்வப்போது சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி இரு தேர்தல் மேலிட பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டனர். வேட்பாளர்களின் செலவினங்கள் குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரான ஆட்சியர் குலோத்துங்கனும் அவ்வப்போது ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்பாளர்கள் அனைவரும் தேர்தல் செலவினத்தை மொத்தமாக சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி தேர்தல் மேலிட பார்வையாளர்களான முகமது மன்சூருல் ஹசன், லட்சுமிகாந்தா ஆகியோர் புதுச்சேரிக்கு வந்தனர். அவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தேர்தல் செலவின ஆவணங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரான குலோத்துங்கனால் பெறப்பட்டன. மேலும் புதுச்சேரி மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட 26 வேட்பாளர்களும் செலவு கணக்கு சம்பந்தமான ஆவணங்களை அளித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி அந்த ஆவணங்கள் மத்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்திய முதல்வர் ரங்கசாமி, குற்றங்களுக்கு விரைவான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் தண்டனைகள் நீர்த்து போய்விடக் கூடாது என தெரிவித்தார். நாடு முழுவதும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. புதுச்சேரியில் இந்த சட்டங்களை செயல்படுத்துவது குறித்த அறிமுக நிகழ்ச்சி கதிர்காமம் அரசு மருத்துவமனை அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குற்றவியல் சட்டங்கள் குறித்த கையேட்டினை வெளியிட்டு பேசிய முதல்வர் ரங்கசாமி, பாலியல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் புரிந்தவர்களுக்கு காலக்கெடுவுக்குள் தண்டனை கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் இந்த 3 சட்டங்கள் அமைந்துள்ளது என்றும், குற்றங்களுக்கு விரைவான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும், தண்டனைகள் நீர்த்து போய்விடக் கூடாது என்றார். காவல்துறையினரும் நீதிமன்றங்களும் இணைந்து செயல்பட்டால் நீதி விரைந்து கிடைக்கும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதிகாரிகள், காவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நாளை மின்தடை ஏற்படும் என்று அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை கீழ்கண்ட இடங்களில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எல்லையம்மன் கோவில் தோப்பு, காளியம்மன் கோவில் தோப்பு, ஜெயராம் செட்டியார் தோட்டம், தாமரை நகர், ராஜராஜன் வீதி, முருகசாமி நகர், ஈஸ்வரன் கோயில் தோப்பு, இந்திரா நகர், பாரதிதாசன் வீதி, பிரான்சுவா தோப்பு, ஏழை பிள்ளையார் தோப்பு ஆகிய பகுதிகளில் காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் குறைந்த விலைக்கு பொருட்கள் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 30,97,000 மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் ஸ்ராவணி, தொழிலதிபர். இவரிடம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து தொடர்பு கொள்வதாக கூறி பேசிய மர்ம நபர் குறைந்த விலையில் பொருட்களை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய ஸ்ராவணி பல தவணைகளில் ரூபாய் 30,97,000 மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்த வடிவேல், இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி கணக்கை புதுப்பிக்க வேண்டும் என கூறி ஆவண எண்களையும் OTP எண்ணையும் பெற்றாராம். இதனை அடுத்து சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 61,000 திருடப்பட்டது. இதுகுறித்து இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் ஆரியாங்குப்பம் கணேசன் என்பவரிடம் கார் மறு விற்பனை என கூறி ரூபாய் 5,20,000 மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தார். இது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆன்லைனில் பணத்தை இழந்ததால் கடன் தொல்லை தாங்க முடியாமல் கைக்குழந்தையுடன் தம்பதி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பள்ளித்தென்னல் பகுதியை சேர்ந்தவர் விஜயகாந்த். இவருக்கு வாணி என்ற மனைவியும் 1 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளனர்.
சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்த இவர் தற்போது வேலை இல்லாமல் வீட்டில் இருந்து வருகிறார். இந்நிலையில் இவர் ஆன்லைனில் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடன் அதிகரித்து மன உளைச்சல் அடைந்த அவர் ஊசுடு படகு குழாமிற்கு குடும்பத்துடன் வந்துள்ளார். பிறகு கணவன் மனைவி இருவரும் தற்கொலை செய்ய முடிவெடுத்து எலி மருந்து சாப்பிட்டுவிட்டு குழந்தைக்கும் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து பைக்கை எடுத்துக்கொண்டு மேட்டுப்பாளையம் பூங்கா அருகே வந்தபோது மயக்கம் வந்ததால் பைக்கை போட்டுவிட்டு கீழே விழுந்துள்ளார். அப்போது அக்கம் பக்கத்தினர் பார்த்துவிட்டு அவர்களை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். T20 உலகக்கோப்பையில் இந்தியா வென்றதற்கு ஆழ்கடலில் தேசிய கொடி ஏந்தி நீச்சல் வீரர்கள் இந்திய அணிக்கு வாழ்த்தை கொண்டாட்டமாக தெரிவித்தனர். புதுவையில் ஸ்கூபா டைவிங் பயிற்சி நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்ஸ்ரீ இந்தியா சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் ஒவ்வொரு முறையும் வீரர்கள் சாதனை படைக்கும் போது அதனை தனது குழுவுடன் இணைந்து ஆழ்கடலில் வித்தியாசமான முறையில் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். T20 தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி 17 வருடங்களுக்கு பிறகு உலக கோப்பையை வென்றது. இதனை கொண்டாடும் வகையில் இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர் அரவிந்த் தருண்ஸ்ரீ தனது குழுவினருடன் புதுச்சேரி அருகே கடலில் 50 அடி ஆழத்திற்கு சென்று சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக கிரிக்கெட் விளையாடியும் இந்திய தேசிய கொடியை ஆழ்கடலுக்குள் எடுத்து சென்று இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடினார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கேட்டு நியமன மற்றும் பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 30 எம்எல்ஏக்களுடன் 3 நியமன எம்எல்ஏக்களும் உள்ளனர். இவர்களில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என பலருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு விழா நிகழ்ச்சிகள் என அனைத்திற்கும் துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் எம்எல்ஏக்கள் வலம் வருகின்றனர். ஆனால் பாஜக நியமன எம்எல்ஏக்கள் அசோக் பாபு, வெங்கடேசன், ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கர் ஆகிய 3 பேருக்கும் இதுவரையிலும் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை. இதனால் அவர்கள் 3 பேரும் தங்களுக்கு துப்பாக்கியை ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கேட்டு டிஜிபி அலுவலகத்தில் தனித்தனியாக மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விளக்க கூட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்த சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் பொதுமக்களுடனான கூட்டம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. உருளையன்பேட்டை, பெரியகடை, லாஸ்பேட்டை, ஒதியஞ்சாலை உட்பட பல்வேறு காவல் நிலையங்களிலும் வாழை மரம் மற்றும் தோரணம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அரசியல் கட்சியினர், தன்னார்வலர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சேவை வரி தினத்தை ஒட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் கக்கலா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் சேவை வரி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து ஆண்டுதோறும் ஜூலை மாதம் சேவை வரி தின நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் அருகே உள்ள சேவை வரி அலுவலகம் முன் தொடங்கிய சைக்கிள் பேரணிக்கு மத்திய சேவை வரியின் ஆணையர் பத்மஸ்ரீ தலைமை வகித்தார். பேரணியை கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் கார்கலா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியானது கடற்கரை சாலை, செஞ்சி சாலை, எஸ்பி பட்டேல் சாலை, முத்தியால்பேட்டை, மணிக்கூண்டு, கருவடிக்குப்பம், கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம், கோரிமேடு, ஜிப்மர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வழியாக சென்று மீண்டும் சேவை வரி அலுவலகத்தை அடைந்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சேவை வரி குறித்த பதாகைகளை ஏந்தி சென்றனர்.
ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை ஆய்வு செய்த தொகுதி எம்எல்ஏ நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சங்கோதியம்மன் கோவில் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, மின்துறை மூலம் புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணி மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று பணிகள் நடைபெறும் இடத்திற்கு அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்த தொகுதி எம்எல்ஏ நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் உட்பட தொகுதி மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு 3 நூல்களை வெளியிட்டார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வீர தமிழரசி வேலு நாச்சியார் சமூக இயக்கம், புதுச்சேரி கலை முதியோர் இல்லம் இணைந்து நடத்திய கண்ணதாசன் பிறந்த நாள் விழா, கலை முதியோர் இல்ல விழா, நூல் வெளியீட்டு விழா, கவியரங்கம் என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கவியரசரின் குரல் நயம், பாவேந்தரின் தனியுடைமை, தமிழ் தேசிய பொது உடைமை மற்றும் ஆண்டு நூலினை வெளியிட்டார். பின்னர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். மேலும் நலிந்தவருக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டப்பேரவை தலைவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், மத்திய சிறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் வீர தமிழரசி வேலு நாச்சியார் சமூக இயக்க நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிதாக வாங்கப்பட்ட டிராக்டரை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இயக்கி வைத்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள டிஎன் பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிதாக வாங்கப்பட்ட டிராக்டரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று இயக்கி வைத்து விவசாயிகளிடம் ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் சுகாதியா, இயக்குநர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உட்பட விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 2/7/2024 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை சேதராப்பட்டு தொழில்பேட்டை மேற்கு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும், 3/7/2024 புதன்கிழமை காலை 9 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை சேதராப்பட்டு தொழில்பேட்டை கிழக்கு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும் மின்வெட்டு முற்றிலுமாக தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.43 லட்சம் மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2,43,000 மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார். அதன்படி பூரணாங்குப்பம் பகுதியில் வீரப்பன் குளம் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை சட்டப்பேரவை தலைவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, விவசாய அணி பொது செயலாளர் சக்திபாலன், பாஜக தொகுதி முன்னாள் தலைவர் லட்சுமிகாந்தன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் தெரு கல்யாண உற்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ அமைப்பும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவை தொண்டு அமைப்பும் இணைந்து 6வது முறையாக புதுச்சேரியில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தின.
இதற்காக திருமலையிலிருந்து உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி சமேதகராக கொண்டு வரப்பட்டனர். புதுச்சேரி எல்லையான மொரட்டாண்டி கோவில் அருகே திருக்கல்யாண சேவை அமைப்பினர் மங்கள இசை முழங்க உற்சவரை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை ஹெலிகாப்டர் மைதானத்தில் அமைக்கப்பட்ட திருக்கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீதேவி, பூதேவியுடன் ஸ்ரீனிவாச பெருமாள் மாலை எழுந்தருளினார். தொடர்ந்து பூஜைகள் தொடங்கி சுவாமி தாயார்களுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். முன்னதாக ஆன்மீக சொற்பொழிவுகளும் நடைபெற்றன. பக்தர்களுக்கு பிரசாதமாக திருப்பதி லட்டுகள் வழங்கப்பட்டன. கடந்த ஜூன் மாதத்தில் 84.33 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னையில் உள்ள மக்களுக்கும் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கும் போக்குவரத்து வசதியை அளித்து வருவதோடு நம்பகத்தன்மையான பாதுகாப்பான வசதியை வழங்கி வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் சென்னை மெட்ரோ ரயில்களில் 84,33,837 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். மெட்ரோ ரயில்களில் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் பராமரிப்பதில் மிகுந்த ஒத்துழைப்பு நல்கி வரும் அனைத்து பயணிகளுக்கும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சர்வதேச மாணவர்களுக்கான கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தியுள்ளது. இந்த கட்டண உயர்வு இன்று ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஆண்டனி அல்பனேசி தலைமையிலான ஆஸ்திரேலிய அரசு இந்திய மதிப்பில் ரூபாய் 40,000 இருந்த மாணவர் விசா கட்டணத்தை உயர்த்தி ரூபாய் 89,000 உயர்த்தியுள்ளது. அதிக அளவிலான மாணவர்களின் இடம்பெயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த கட்டண உயர்வு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இதுநாள் வரையில் 710 ஆஸ்திரேலிய டாலர்களாக இருந்த சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணம் 1,600 ஆஸ்திரேலிய டாலர்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் 89,118 ஆகும். மேலும் பார்வையாளர் விசா, தற்காலிக பட்டதாரி விசா வைத்துள்ளவர்கள் ஆன்ஷோரில் மாணவர் விசா விண்ணப்பிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் வெளியான தரவுகளின்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் வரை ஆஸ்திரேலியாவில் குடியேறுபவர்கள் 60% உயர்ந்து 5,48,800 பேரை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் சர்வதேச கல்வி முறையின் தரத்தை மேம்படுத்தவும் இடம்பெயர்வை குறைவாகவும் சிறப்பாகவும் மாற்ற ஆஸ்திரேலியாவுக்கு உதவும் என்று ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் கிளேர் ஓனில் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஒரே ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஆட்டத்திற்கான டாஸில் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 6 விக்கெட்டிற்கு 603 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இதன் மூலம் மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச ஸ்கோர் எடுத்த அணி என்ற சாதனையை இந்தியா படைத்தது. இதன் மூலம் ஃபாலோ ஆன் பெற்ற தென்னாப்பிரிக்கா தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக லாரோ ஓல்ட்வாட் மற்றும் அனெக் போஷ் ஆகியோர் களம் இறங்கினர். இதில் அனெக் போஷ் 9 ரன்னில் அவுட் ஆனார். இதனை அடுத்து லாரா ஓல்ட்வாட் உடன் ஜூன் லூஸ் ஜோடி சேர்ந்தார். இருவரும் நிதானமாக ஆடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். இதில் ஜூன் லூஸ் சதம் அடித்து 109 ரன்னில் அவுட் ஆனார். இறுதியில் 3ஆம் நாள் முடிவில் தென்னாப்பிரிக்கா 2 விக்கெட்டுக்கு 232 ரன்கள் எடுத்திருந்தது. லாரோ ஓல்ட்வாட் 93 ரன்னுடன் களத்தில் இருந்தார். இந்நிலையில் 4ஆம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தொடர்ந்து பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி தனது 2வது இன்னிங்ஸில் 154.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 373 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. தென்னாப்பிரிக்கா தரப்பில் லாரா ஓல்ட்வாட் 122 ரன், ஜூன் லூஸ் 109 ரன் எடுத்தனர். இந்தியா தரப்பில் ஸ்னேர் ராணா, தீப்தி சர்மா, ராஜேஸ்வரி கெய்க்வாட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் எடுத்தனர். இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா 36 ரன்கள் முன்னிலை பெற்றது. இதனை அடுத்து 37 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி
9.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 37 ரன் எடுத்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஒரே ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றியது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.